அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ரெசிபி உண்டு. கச்சானை வச்சு கச்சான் மசாலா கடலை செய்ய போகிறோம். இப்போ இதில் 200 கிராம் ஒரு கப் கச்சான். இது பச்சை கச்சான் தான், வறுக்கக்கூடாது. கச்சான் எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் போடுறேன். சோம்பு இடித்து நசிச்சு போட்டு போடுறேன். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி சின்ன துண்டாக்கி பீஸாக்கி போடுறேன். மசாலா கடலைக்கு பெருங்காயத்தூள் டேஸ்டாக இருக்கும். ஒரு 2 சிட்டியை பெருங்காயம் போடுறேன். இஞ்சி உள்ளி குத்திட்டு, உள்ளி நான் தோலோட தான் போடுறேன், அதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் குறைவு தான் இதுக்கு உப்பு. இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நல்லா சேர்க்கணும். உப்பு எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி நல்லா சேர்க்கிறோம். நல்லா சேர்த்தாச்சு. இவ்வளோ கடலைக்கும் 2 மேசக்கரண்டி கடலைமா போடுறேன். ஒரு மேசக்கரண்டி அரிசிமா. இதையும் நல்லா சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தெளிச்சுத்தான் சேர்க்கணும். கூட விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தண்ணி கூடிடும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்தா சரி. இந்த பதத்துக்கு குழச்சிங்கன்னா சரி. இதை இனி எண்ணெய்க்கு போட்டு பொரிக்கிறது. உருந்து வார மாதிரி இந்த பதம் எடுத்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சிட்டது. இப்போ நாங்கள் ஒண்டொண்டா இப்படி போடுற மாதிரி தான் போடணும். அப்போ தான் அதை பிரிஞ்சு சரியாக வரும். கணக்கவும் போடக்கூடாது. ஒரு 2-3 ட்ரிப்பாக போட்டு எடுக்கலாம். எல்லாமா பதிச்சு போட்டிங்கன்னா எண்ணெயும் பறக்காது. முக்கியமாக இது பச்சை கடலை தான் பாவிக்க வேணும். ஆக நல்லா எரிக்காமல் ஒரு மீடியம் வேவில் வச்சு பொரிச்சிங்கண்டா தான் நல்ல கலராக வரும். இது கொஞ்சம் பொரிவட்டு வந்துட்டுது. எண்ணெயில் கொதியெல்லாம் அடங்கிட்டுது. நல்ல டேஸ்டான நல்ல ஈஸியான ஒரு 5 நிமிஷத்தில் செய்து போடலாம் ரெசிபி. சாமான் முழுக்க உங்கள்கிட்ட இருந்துட்டுதுண்டா டப்பண்டு சேர்த்து போட்டு பொரிக்கிறது தான். சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவினம். கச்சான் ரெண்டாலே எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி பதம் வந்துட்டுது. மதிச்சு போடணும். இந்த கையில் எண்ணெய்கள் எல்லாம் பறக்கும். இந்த கையால் பிரித்து பிரித்து நான் இப்போ எடுத்தது 3 தரமாக போடுறேன். மடுவா பொரிஞ்சிட்டுது. எடுப்போம். இவ்வளவு தான் இது இந்த வேலை. இவ்வளவு ஈஸியாக கெதியாக முடிஞ்சதுன்னு பாருங்க. நீங்கள் டீ போடுற கடையில் இது செய்திடலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.